அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று நம்மோடு இரண்டாவது இந்த இணைய வழி நேர்காணலில் வந்துட்டு இணையக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது கிரிட்டிக்கல் கேர் சர்ஜன் மிஸ்டர் டாக்டர் ஸ்ரீஜித் அவர்கள் வந்து நம்மளோட வந்து சற்று நேரத்தில் வந்து இணைய இருக்கிறார். இப்போ ஸ்ரீஜித் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இணைய இருக்கிறார். அதாவது இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பரவலை வந்து எப்படி தடுக்கிறது, இன்னும் நம்ம வந்துட்டு எப்படி வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி ஸ்ரீஜித் வந்து இந்த இணைய வழி நேர்காணல் அதாவது இதில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் ஸ்ரீஜித் அவர்கள் வந்து நம்மளோட இணைய இருக்கிறார். அதாவது இன்றைக்கி விங்ஸ் ஆஃப் ஃபயர் சோஷியல் ட்ரஸ்ட் அண்ட் யூனிவர்சல் கலாம் ட்ரஸ்ட் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் வந்து இன்றைக்கி நேஷ்னல் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் கோஆர்டினேட்டராக வந்து இருக்கிறார். சந்தோஷ் டேப் ஹாய்டா. ஓகே, ஹாய் சந்தோஷ், வெல்கம். பாலாஜி, ஹாய் அண்ணா, வெல்கம். அண்டு சுர்ஜித், ஹாய். சுர்ஜித் வந்து மெடிக்கலும் படிக்க போகிறார், டாக்டரும் படிக்க போகிறாரு. ப்ளஸ் சுர்ஜித் வந்து ஒரு மூவி டைரக்டரும் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமோடு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டை, நல்ல பையன், தர்மபுரி. வந்து ஸ்ரீஜித் அவர்கள் வந்து இணைய இருக்கிறார். ஒரு சில கேள்விகளை வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது ஸ்ரீஜித் அவர்கிட்ட வந்து நீங்களே வந்துட்டு கேட்கலாம். அதாவது எப்படி வந்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னும் வந்துட்டு என்ன பண்ணலாம், எதனால் வந்துட்டு இன்னும் பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து டாக்டர் அன்றைக்கி வந்துட்டு 100 பேஷண்ட்டுக்கு மேலே வந்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிருக்கிறாரு. ஸோ அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜித் வந்து நம்மளோட இப்போ இணைய இருக்கிறார். ஸ்ரீஜித் பரிதோஷ். ஸ்ரீஜித், நீங்கள் ரெக்வெஸ்ட்டு கொடுக்கலாமே. ஸ்ரீஜித் பரிதோஷ். இப்போ வந்துருவாங்க. தேங்க்ஸ் அண்ணா. சுர்ஜித், நோ டோன்ட் சே தேங்க்ஸ். ஹாய் செந்தூர். வணக்கம் ஸ்ரீஜித், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே. அப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு COVID-19 பரவிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா. எஸ். இன்னைக்கு அதுக்கு கூட நீங்கள் வந்து சிறந்த விதத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டு தானே? ஆமாம், சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து எல்லாருமே சில பேர் பயந்து வீட்டுக்குள்ளே இன்னும் இருக்கிறாங்க, எங்கேயுமே போகிறது கிடையாது. ஆனால் வந்து எப்படி இவ்வளவு தைரியமாக நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறீங்க, அந்த மனநிலை எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீஜித், அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, எந்த ஊருன்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்ரீஜித், ஒர்க்கிங் ஆஸ் அசிஸ்டன்ட் கார்டியாக் சர்ஜரி இன் பில்ரோத் ஹாஸ்பிட்டல். ஸோ ரைட் நவ் கோவிட் டியூட்டிஸ்க்காக வி ஆர் ஒர்க்கிங் அவுட். ஏன்னா பிகாஸ் கோவிட் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கனால அதுக்காக வி ஆர் பிளானிங் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் இட் அவுட். தட்ஸ் ஆல். ஸ்ரீஜித், இப்போ எப்படி பயம் இல்லாம அந்த மனநிலையோட எப்படி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க? அது கோவிட் பேஷண்ட்டுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது தெரிஞ்சதுதான் எனக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டியூட்டியில இருக்கும்போது எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டேன். ஓகே. சி, பயம் அப்படின்றது இட் இஸ் செகண்டரி தான். ஸோ எல்லாருமே நம்ம பயந்துட்டு லைக் வீட்லேயே ஐயோ கோவிட் வந்துருச்சு, நம்ம வீட்லேயே இருக்கணும், நம்ம எங்கேயுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நோபடி கேன், யாருமே இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சி, நீங்கள் ஹெல்த் கேர் மட்டும் பார்க்கக்கூடாது, அப்பார்ட் ஃப்ரம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுமே நிறைய பேர் இப்போ ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற அப்பார்ட் ஃப்ரம் அந்த பீப்புள் போலீஸ்மென்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து தே ஆர் ஆன் டியூட்டி தான்.
ஸோ யாருமே வந்து பயந்துக்கிட்டோ இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டோ யாருமே எங்களுக்கு கோவிட் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் யாருமே இல்லை. நிறைய பேர் சர்வீஸ் மைண்டடாகவும் இருக்காங்க. ஸோ அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துருமோ அப்படின்ற பயம் இன்னி வரையும் இருந்ததும் கிடையாது. ஆனா சர்வீஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அடிக்கடி சொல்லுவேன், திங்கிங் ஒன்லி பாசிட்டிவ் எவால்யூஷன் சொல்லுவேன், பாசிட்டிவா திங்கிங். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்வீஸ் பண்ற பீப்புள்ஸ் தனக்கு வந்தாலும் பரவாயில்லன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா தனக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு பயப்படாம அந்த களத்துல இறங்குறாங்க. அதுதான். ஸோ அதே மாதிரிதான். சொல்லுங்க. அதான் அதே மாதிரிதான் நீங்களும் மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்துல இறங்கிருக்கீங்க. ஓகே. இப்போ ஒரே ஒரு நேயர்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு உங்களை பத்தி சொல்ல இருக்கிறேன். இது வந்து பெருமைக்காக சொல்லல. இது வரைக்கும் வந்து ஸ்ரீஜித் வந்து எப்படி ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு கொரோனா வைரஸ் தொற்றிய அந்த பேஷண்ட்டை வந்து அந்த பில்ரோத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமடைய செய்து வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு. பட் கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகத்துல இருந்தாரு. அது என்ன சொல்றோம்னா, அவருடைய அம்மாக்கே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று வந்து ஏற்பட்டுருந்துச்சு. பிளஸ் இவருக்கும் வந்துட்டு அந்த சிகிச்சை எடுத்தாங்க. பட் இவருக்கு வந்து பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது. பட் அவங்க அம்மாவுக்கு இருந்தது வருத்தத்துக்குரியதா இருந்துச்சு. பட் அவர் சொன்னாரு, நான் இவ்வளவு பேஷண்ட்டுக்கு வந்து நான் காப்பாத்திருக்கேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்துட்டு எனக்கும் வராது, எங்க வீட்டுக்கும் வராதுன்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கும் வராதுன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீஜித், இப்போ எப்படி உங்களுக்கு இந்த மருத்துவத்துறையில வந்துட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? மருத்துவத்துறையில இன்ட்ரெஸ்ட்ன்றது சின்ன வயசுலேருந்தே டேடி வந்து ஹீஸ் டயபெட்டிக் பேஷண்ட் தான். ஸோ அப்பத்துலேருந்து அவர் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லுவார். எனக்கு ஒரு பயம் இருக்கும், லைக் இன்ஜெக்ஷன் போடுறது, ஐயோ இன்ஜெக்ஷனா அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. அப்போ டேடி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இதுதான். ஸோ எதுக்காக இருந்தாலும் பயப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒருத்தவங்க பொழைச்சு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவர்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்காங்க. ஸோ நீ வந்து இன்னும் பயந்துட்டே இருந்து சின்ன குழந்தை மாதிரியே எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்ததும் அவர் தான். ஸோ தட் அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஒரு பேஷன், இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டிட்டர்மினேஷன் மெடிக்கல் ஃபீல்டில் அப்படின்றது வந்தது ஃப்ரம் அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து. இப்போ ஸ்ரீஜித், இப்போ முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஊரடங்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, 144 வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 144 வந்து தளர்வு வந்து கொரோனாக்கு கிடையாது, மக்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் இப்படி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து மக்கள் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா தெரிந்து வந்து மக்களுக்கும் வந்துட்டு தளர்வு கொடுத்திருக்கு. மக்களினுடைய நிலைமையும் பார்க்கணும்ல. பட் இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க ஸ்ரீஜித்? ஓகே. ஸோ தளர்வுன்னு கொடுத்தது எல்லாமே வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் பார்த்தோன்னா இட் இஸ் கெட்டிங் வெரி லோ. ஸோ கவர்மெண்ட் சைடில் அவங்க சைட்லையுமே நம்ம வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஊரடங்கு போடணும் அப்படின்னு சொன்னாலுமே மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் அவங்க வந்து வீட்டில் இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா வந்து அவங்களுக்குன்ற ஒரு செல்ஃப் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்குன்ற ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எல்லாமே அவங்க வீட்டில் இருந்தும் பார்க்க முடியாது. ப்ளஸ் கவர்மெண்ட் சைட்லையுமே வந்து இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே கொடுக்கறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்ம குத்தம் சொல்கிறதோட நம்மளுக்குன்ற ஒரு செல்ஃப் ஹைஜீன் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹைஜீனை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட நம்மளுக்குன்ற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், நம்மளுக்குன்ற ஒரு செல்ஃப் ஹைஜீன் இருந்தாலே நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே சேஃபாக இருப்போன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்ரீஜித், நெக்ஸ்ட் ஒன்று, இப்போ இந்த சலூன் கடைகளுக்கு வந்து தளர்வு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து ரொம்ப ஒரு அட்வைஸ் கொடுத்தே ஆகணும். ஏன் வந்துட்டு சலூன் கடைக்கு போய் ஹேர் கட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் காமிக்கிறாங்க? ஏன் முடி வளர்க்கக்கூடாதா? வீட்லேயே வந்து ஷேவ் பண்ணலாமே, எல்லாமே இருக்குது. பட் அந்த கடையில் இருக்கக்கூடியவருக்கு இந்த கொரோனா தொற்றானது தொற்று இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இருக்கு. ஸோ இதை பற்றி எப்படி அவேர்னஸ் கொடுக்கலாம்? ஓகே.
ஸோ ரைட் ஃபார் நவ் சலூன்ஸ் எல்லாமே ஓப்பன்டாக இருக்குது. சலூன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓப்பன்டாக தான் இருக்குது. மற்ற என்டர்டெயின்மெண்ட் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆஸ் ஃபார் சலூன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது என்னை பொறுத்தவரையும் லைக் இண்டிவிஜுவலாக போய் நம்ம இந்த டைமில் வந்து ஹேர் கட் பண்ணியே ஆகணும், இந்த டைமில் நம்ம ஷேவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஏர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது தேவை, ஐ மீன் அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் ஃபார் மை தாட். ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து என்னன்னா இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இது ஒரு வைட் ஸ்ப்ரெடா போயிட்டே இருக்கு. ஸோ யார் வேணா கேரியரா இருக்கு. இது ஒரு நிமிஷம், சவுண்ட் எதுவும் கேக்குதா? சவுண்ட்னா எந்த மாதிரி, நீங்க ரிப்பீட்டேஷன் மாதிரி கேக்குறீங்களா இல்ல இல்ல வெளிய சரௌண்டிங்ல எதுவும் கேக்குதா? அப்படி எதுவும் இல்ல? இல்ல 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 இட் இஸ் கிளியர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மார்க்கெட் போகிறது, ஸோ இந்த கூட்டத்தில் குமியறதையும் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து விடுறதே கிடையாது. ஸோ சோசியல் டிஸ்டன்சிங்னா வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னே வந்துட்டு தெரிய மாட்டேது இன்னும் பீப்புள்ஸ்க்கு. இப்போ இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுச்சு? ஓகே, ஸோ கொரோனா அப்படின்ற நம்ம டாபிக் எடுக்க போனால் மோஸ்ட்லி கோமாபிட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து ரேட், ஐ மீன் லைக் இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியப்படுது. ஸோ டயபெட்டிஸ், தென் ஹைப்பர் டென்ஷன் இருக்க பேஷண்ட்ஸு, ப்ளஸ் நோன் கார்டியாக் பேஷண்ட்ஸு, அதை தவிர்த்து நோன் கிட்னி ரிலேட்டட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க, ஒரு 100 பேஷண்ட்டுக்கு மேலே வந்துட்டு க்யூர் பண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ பீப்புள்ஸ்க்கு வந்து இதுக்கு ஏன்னா தமிழ்நாடுல மட்டும்தான் வந்துட்டு இது ரெக்கவர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க பீப்புள்ஸ்க்கு சொல்ல முடியுமா? அது ஷார்ட்டாக சொன்னா. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் வெரி காமன் தான். ஸோ என்ன இந்த ரைட் நோ இப்போ கொரோனா அப்படின்ற ஒரு நோய் தொற்று வந்தாலோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக வந்து வி ஹவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக விட்டமின்ஸ், மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே கொடுப்போம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, ரீசெண்ட் ஸ்டடியில் வந்து கலசப்ப குடிநீர் வந்து இட் இஸ் ஹெல்பிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இட் இஸ் ஆன் ரெகுலர். ஸோ அது எல்லாருக்குமே எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஆட் பண்ணி அது ரெகுலராக கொடுக்குற மாதிரி இருக்கு. தென் அதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட். ஸோ என்னை பொறுத்தவரையும் ரிச் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் கொரோனா பேஷண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ரிச் ஃபுட்ஸ் இன் த சென்ஸ் த ஃபுட்ஸ் விச் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸாக இருக்கட்டும், மற்ற மினரல்ஸில் விட்டமின்ஸ், ஐ மீன் ரிச்சாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ கபசுர குடிநீர்ன்றது அது ஓகேவா? அது இந்த இம்யூன் பவர் வந்து அதிகரிக்குதா? ஷோரா? ஸோ கலசப குடிநீர் அப்படின்றதுக்கு ஒரு தனி ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் ஸ்டடி பண்ண வரையும் என்னன்னா இட் இஸ் கிவிங் சம் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெகுலராக எல்லா இதுலேயுமே சரி, கவர்மெண்ட் செட்டப்ஸ்லையுமே சரி கொடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம் அதுதான். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் அவுட் பீப்புள். ஸோ ஸ்ரீஜித், இன்னைக்கு இப்போ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்டுக்கு மேலே சந்திச்சிருப்பீங்க? COVID-19 பேஷண்ட் மட்டுமே எவ்வளோ பார்த்துருப்பேன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம அதுக்கு வந்து வி கான் சே கவுண்ட். ஏன்னா டே பை டே போக 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 கேஸ் வந்து இட் இஸ் இன்க்ரீசிங். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபெப்ரவரி மார்ச் டைம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு ஒரு கேஸோ இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒரு கேஸோ தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் போக 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 பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு மட்டுமே 10 பாசிட்டிவ் கேசஸ், 12 பாசிட்டிவ் கேசஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரெண்ட் வந்து போக போக இட் இஸ் இன்க்ரீசிங். ஒரு 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 பெரிய ஸ்டூப் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு அந்த இடத்துல பயம் இதை ஏற்படுத்துதா? சந்திக்கும் போது அவங்கள தொடுவீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க கவர் பண்ணி. ஏன்னா பிகாஸ் நம்ம பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்ற விஷயத்துல இந்த விஷயம் அடங்கி இருக்கு. நம்ம சும்மா தூரத்தை நின்றுட்டு இவங்க கோவிட் பேஷண்ட்ஸ் இவங்களை நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற பேர்ல வெறும் மெடிசன்ஸ் மட்டும் எழுதிட்டு நம்ம இது கொடுத்துருங்க அது கொடுத்துருங்கன்னு சொல்றதோட கிட்ட இருந்து அவங்கள பார்க்கணும். லைக் அவங்க கன்சல்டேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் லைக் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ் நம்ம அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். அதை தவிர்த்து நம்ம தூரமா நின்றுட்டு பேஷண்ட்ஸ் அப்படின்றது ரீசெண்டா கூட எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த பாண்டிச்சேரியில வந்து ஒரு டெத் பாடி, கொரோனா வைரஸ் அந்த COVID-19 வந்து டெத்தான இந்த பேஷண்ட்டை வந்து குழியில வந்து தூக்கி போட்டது மாதிரி இருந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாம, ஆனா உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நானும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறேன். சோசியலில் வந்ததுனால தான் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. ஆனால் என்னன்னா 2 சைடுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோசியலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மெடிக்கல் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
ஸோ ரெண்டு சைட்லையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது என்னை பொறுத்தளவு நான் எப்படி உருவாக்கிட்டேன்னா, ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், யாருக்கா ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த இடத்துல பண்ணோம்னா போதும், அதுவே பெரிய சர்வீஸ்ன்னு பார்த்துட்டேன். பட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டியூட்டி ஹவர்ஸ் ரொம்ப அதிகம், உங்களுக்கு தெரியும். 24 ஹவர்ஸில் வந்துட்டு 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் கிட்ட டியூட்டி பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ நேரம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து தடையாயிருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் எது கொடுத்து அவங்கள சேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற விதமாக தான் சோசியலில் வந்துட்டு ஃபுல்லும் இறங்குனது. ஸோ மெடிக்கலும் சோசியல் தானே. ஆமா. இப்போ ஸ்ரீஜிதா, இப்போ ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான போஸ்டிங்கில் தான் இருக்கீங்க. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பட் நான் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே. கேட்குதா நான் பேசுறது? கேக்குது செந்தூர், சொல்லுங்க. ஹலோ, நான் பேசுகிறேன் கேட்குதா? கேக்குது செந்தூர், சொல்லுங்க. இப்போ ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம 3 நாடுகளில் வந்து நம்ம ட்ரஸ்ட் இருக்குது. அது எல்லா பப்ளிக் சோசியலில் எல்லாருக்கும் தெரியும் தான். ஸோ இந்த 3 நாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற 3 நாடுகளுக்கு வந்து மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு சீஃப் அட்வைசராக இருக்குங்க. பட் இந்தியாவில் வந்து சீஃப் ஆஃபீஸராகவே இருக்குங்க. சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராகவே வந்து மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேரில் இருக்குங்க. ஸோ வந்து இப்போது இதில் வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் கேட்கலாம் தான் இருந்தேன். ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம மெடிக்கல் சைட்லேருந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணலாம்? பீப்புள்ஸுக்குன்னு வந்துட்டு ரொம்ப நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது மாதிரி ஆஃப்டர் லாக்டவுனுக்கு பிறகு நம்ம கேம்ப் அந்த மாதிரிலாம் நிறைய நடத்தணும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது உங்கள் தலைமையில் தான் பண்ணலான்றது. ஸோ இந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கிறது, போஸ்டிங்கிறத விட இந்த செயலில் இருக்கிறனால தானே போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த போஸ்டிங்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. அதை நான் சொல்லி ஆகணும். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ஏன்னா ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரோ இல்லை ஒரு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரோ ஒரு ஹோல் இதுக்கு அப்படின்ற ஒரு நேஷனல் ஃபுல்லுமே நீங்கள் தான். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஐ எம் ஆக்சுவலி லிட்டரலி ஸோ ஹாப்பி ஃபார் தட். அது நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே கன்வே பண்ணி ஆகணும். ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இந்த கோவிட் முடிஞ்சு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நிறையவே இருக்கு. லைக் வந்து கோவிட் வந்துச்சு, நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும்தான் நம்ம சோஷியல் ஹைஜீன், ஐ மீன் ஹைஜீனிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே மெயின்டைன் பண்றோம், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றோன்றதை தவிர அதையும் தாண்டி இனி வர காலங்கள் எல்லாமே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொரோனா அப்படின்ற நோய் மட்டும் இல்லை, இதை தாண்டியும் நிறைய நோய் இருக்கு, நோய் தொற்றுகள் இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் இந்த ஹேண்ட் ஹைஜீன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஜித், நான் வந்து இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து இப்போ சீஃப் ஆஃபீஸராக இருக்கீங்க இதில், இந்தியா ஃபுல்லுமே நேஷ்னல் ஃபுல்லுமே. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் இருந்து உங்களுக்கு லைன் சரியாக இருக்குது? லைன் சரியாக இருந்துச்சு? செந்தூர் கேக்குது, லைன் சரியாக இருக்காது ஸ்ரீஜித்? சரியா தான். இப்போ வந்து யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட விதத்துல வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க நம்ம ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ அவர் ஒரு தமிழர் தான், அங்கே அமெரிக்கால இருந்து தராங்க. இப்போ இதுல என்னன்னா இதுல வந்து முக்கியமா வந்துட்டு ஃபண்டு வந்து நான் ஒதுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு ஒரு 5 முதல் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு குட் நியூஸா நான் இன்னைக்கு தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நேயர்களுக்கு அது வந்து ஆமா, பிகாஸ் இட் இஸ் வெரி குட் அண்ட் நீங்க சொன்னதுமே வந்து இட் இஸ் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இதுல இப்ப இந்த 6 லட்சம் ரூபாயில என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாயில ஒரு அதாவது 3.5 லேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் 10,000 மாதிரி 35 to 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு பர்டிகுலர் வில்லேஜை எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம வந்து மெடிக்கல் அவேர்னஸ் கேம்ப் வந்து ஒரு வில்லேஜுக்கு 10,000 மாதிரி மெடிசின்ஸ். செந்தூர் உங்க வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது எனக்கு. ஸோ மெடிசின்ஸு, ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணலாம், நடத்தலான்னு இருக்கிறோம் அந்த 3.5 லேக்ல. அனதர் அந்த 2.5 லேக் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து உதவிகள் கேட்டு வரக்கூடிய ஒரு கஷ்டப்படக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் செக் பண்ணணும்.
ஏன்னா நீங்க தான் வந்து ஓகே பேஷண்ட்டோட இருக்கனால உங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட இது வந்து கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க செக் பண்ணி ஓகே ஓகே ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து 25,000 rupees வந்து அதில் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இந்த 6 lakhs rupees ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து கம்மிங் ஜூனில் வந்து இந்த லாக்டவுனுக்கு பிறகு வந்துட்டு அவங்க தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்கள் தலைமையில வச்சு நீங்கள் தான் வந்து செக் பண்ணி எல்லாமே பண்ண போறீங்க. ஸோ நான் ஒன் ஆஃப் தி ஓகே கோஆர்டினேட்டராக வந்துட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணலாம்னு பார்க்குறேன். ஓகே ஸ்ரீஜித், ஓகே இது ஒரு குட் நியூஸாகவே இருக்கலாம் பீப்புள்ஸுக்கும் சரி ஆமா, உங்களுக்கும் இட் இஸ் சரி. வெரி ஹாப்பி. நீங்க சொன்னதுமே இட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ ஆல்சோ. இப்போ ஸோ உங்களுக்கு இந்த இதுல லீடர்ஷிப் வந்து நல்லா என்னோட பிடிக்குமா? சின்ன ஒரு ரெக்வெஸ்டும் இருக்கு செந்து. சொல்லுங்க ஸ்ரீஜித். ஸோ சொல்லுங்க இந்த மணில எனக்கு தெரிஞ்சு நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸும் இருக்காங்க. நிறைய சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், நிறைய குட்டி குட்டி என்ன சொல்றது ஸ்கூல் போற பிள்ளைங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இப்ப இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் கேன்சரால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்க செப்பரேட் பண்ணி லைக் அவங்களுக்காக ஒதுக்குனீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கிறதுக்கு அதில் டிவைட் பண்ணுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு உங்க பிறகு வாய்ஸ் திரும்பி ஸ்லோவா கேட்குது சென்று. அதுக்கு பிறகு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதா ஒரு சில பேர் இன்னும் ஃபண்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த இது நான் அதிகமாகவே ஒதுக்கி தரேன். இந்த கேன்சர் பேஷண்ட் ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம அதிகமாகவே ஒதுக்கி கொடுக்கலாம். அடுத்து எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், கல்ச்சுரல்ஸ்லாம் அதுக்கு தனியாக ஒதுக்கிக்கிறோம். பட் என்ன பொறுத்தவரை மெடிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிரை காப்பாற்றுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா. அதுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் இல்லை யாருனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம துறை தானே டாப் மோஸ்ட்ல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆமா, நம்ம ஏன்னா பேர் தானே பிகாஸ் ஆமா இந்த ஒரு கொரோனா அப்படின்ற இஷ்யூ வந்துட்ட பிறகுதான் நிறைய பேருக்கு தெரியுது மெடிக்கல் ஃபீல்டு தான் வந்து எல்லாத்தோட டாப் முக்கியமான மோஸ்ட் விஷயம் அப்படின்றது அப்படின்றது வந்து தெரிய தெரியுது. வருது. ஆமா. இப்போ ஸ்ரீஜித், உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். லீடர்ஷிப் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வேற, நீங்க சிங்கரை இந்த நல்ல எப்படி சொல்ல சிரிக்கிறதுல கூட சிரிக்கிறதுல கூட சொல்லுங்க. எல்லாத்துலயுமே வந்துட்டு கொஞ்சம் டேலண்ட் இருக்குது. ஒரு பேசிக்கா வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து மெடிக்கல் தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலலாம் எது பிடிக்கும் ஸ்ரீஜித்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்கு. அது கிளம் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அத்லெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னல்ஸ் எழுத பிடிக்கும். பிளஸ் நிறைய கவிதை எழுத பிடிக்கும். இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லாத்துலயும் என்னோட இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படின்றத நான் நினைச்சிருக்கேன் என்னைக்குமே. ஸ்கூல்ல எங்க படிச்சீங்க? ஸ்கூல் வந்து இங்க சென்னை விரிவாக்கம்ல கிருஷ்ணசுவாமி மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். ஸ்கூல்ல ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா? ரொம்ப சேட்டெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப அமைதியான பையன். ஓரமா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பேன். லாஸ்ட் பெஞ்ச் அமைதியான ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்க, இது நம்ப முடியுமா? அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க வந்து உங்களோட விஷயத்துல நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அமைதின்னு ஐ மீன் ரொம்ப சைலண்ட், ரொம்ப அமைதியா உட்காந்து படிப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சேட்டை பண்ற விஷயம் எல்லாம் சேட்டை பண்ணுவேன் கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணும் இல்லையா, அதனால கண்டிப்பா அது எல்லாமே பண்ணிருக்கேன். ஓம ஊரை கிடைக்கும்வாங்களா அது மாதிரி? அப்படிலாம் இல்லைங்க, பிடிக்கும். லைக் எப்படின்னா ஹாப்பியா இருக்கணும் இருக்கிற வரையும் அப்படின்னு நினைப்பேன் எப்பவுமே. பரவாயில்ல, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு குணமடைகிற அளவுக்கு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? லாஸ்ட் பெஞ்சஸ் தான் சக்சஸ்ல இருக்கக்கூடிய. ஆமா, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட் பெஞ்ச் எல்லாமே உதவாக்கறீங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல இன்னைய வரையும். இவர் சொல்லி இருக்கிறார் தெரியுதானே? அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா, அவர் அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரா பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஓகே ஸ்ரீஜித், இப்போ இந்த யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கடைசியாக எவ்வளோ நேரம் நம்மளுக்கு இருந்து ஓரளவு கொரோனா ட்ரீட்மெண்ட்டு எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி பேஷண்ட்டை கையாளுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த யூத் யங் ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரி மோட்டிவேஷன் ஒரே ஸ்பீச்சாக இந்த இடத்துல நேயர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு என்ன கொடுப்பீங்க? மோட்டிவேஷன் அப்படின்னு பண்ற அளவு நான்
இன்னும் வளர்ந்துருக்கானான்னு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு நான் லைஃப்ல லேர்ன் பண்ண லெசன்ஸ் அப்படின்னு சொல்ல போனா, யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எந்த விஷயத்திலுமே. ஸோ அதுதான் நான் என்னோட ஒரு இவ்வளோ தூரம் ஒரு பீரியட் ஆஃப் லைஃப் லாங் இந்த டேர்ம்ல வந்து நான் லேர்ன் பண்ண விஷயம் அதுதான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யாருக்கிட்டயும் வச்சுக்கூடாது. ஸோ நம்மளுக்குன்ற ஒரு ஸ்பெசிபிக் டேலண்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்குன்ற ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் யாருனா வந்து தான் நம்மள வந்து உயர்த்தணும்ன்ற விஷயமே கிடையாது. நம்மளோட டேலண்ட்ஸை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நம்ம டேலண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த கரெக்டான பர்சன் கிடைக்கிற வரையும் நம்மளோட டேலண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். உயர்த்துறவங்க அந்த நேரத்துல கண்டிப்பா உயர்த்துவாங்க. இதைதான் நான் வந்து கடைசி வரையும் நம்புறேன். ஸோ ஆனால் இன்னொன்று, நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வாய்ஸ் கம்மியா கேட்குது செந்தூர் உங்களுக்கு. நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே முடிச்சிடலான்னு பார்க்குறேன் கொஞ்சம். ஓகே, சொல்லுங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திறமைகளை வந்து வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அப்படி திறமைகள் வந்துட்டு இல்லாத பட்சத்திலும் கூட வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கிது, பட் நாங்கள் விட்டுறோம், அதை எப்படி எங்களுக்கு கையாளணும்னு தெரியலன்றாங்க. ஸோ அதில் வந்து நெகட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் கொடுத்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கன்னு தான் அதிகமாக நான் சொல்லுவேன். துன்பத்திற்கு துன்பம் கொடுன்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது நைஸ் ப்ரோ தமிழ் கிங் மேக்கர், வேற யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க விரும்புறீங்களா? ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இந்த COVID-19 பத்தி क्वेश्चंस இருந்தா ப்ளீஸ் டு ஆஸ்க். ஏனா கோவிட் பத்தியோ இல்ல ஜெனரல் क्वेश्चंस என்ன இருந்தா கூட கேளுங்க. we will try to ஆன்சர் பண்ணிடுறோம் கண்டிப்பா. அவரே ஆன்சர் பண்ணுவார். இன்னைக்கு அவர் தானே சீஃப் கெஸ்ட். தமிழ் ஏதாவது கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களா? தமிழ் கிங் மேக்கர் அண்ட் ஜாமி சாண்ட்ரா அவங்க யாராவது கொஸ்டின் கேட்குறாங்களா? ஜாமி சாண்ட்ரோ ஹீஸ் மை பிரதர் தான். ஓ, கொஸ்டின் கேட்கணும் கேளுங்க யாராலும். ஓகே, ஹாய் அகிலா. அகிலா யூ ஹவ் ஜாயின்ட் தி திஸ் திங். ஓ, நிறைய பேர் வராங்க. யூ ஹவ் ஜாயின்ட். கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க நேயர்கள். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பா யூ ஹேவ் ஜெனரல் கொஸ்டின்ஸ் இருக்கும். கோவிட் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க். ஸோ கண்டிப்பா வில் ட்ரை டு டெல் யூ பீப்புள். மற்றபடி கோவிட் ஜென்ரலா ஹோம் ட்ரீட்மெண்ட் எப்படின்றது நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி என்ன வேணும்னா அப்படி கேளுங்க. ஏன்னா இவங்க அம்மாவுக்கு கூட இந்த COVID-19 வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் வச்சு தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு பற்றி கூட எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட கேட்கணும்னா கேளுங்க. லுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டேன், அது தெரியாமல் வந்துருச்சு. ட்ரிப்பி கேஸ்டல் ஒரு தம்பி, நல்ல என்னுடைய தம்பி தான், நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர். தமிழ் கிங் மேக்கர் ஹோம் ட்ரீட்க்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஓகே, ஸோ தமிழ் கிங் மேக்கர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹோம் ட்ரீட்மெண்ட்க்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த ஹோம் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு பேர் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கெடியூல்டு பிளான் மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஸ்கெடியூல்டு பிளான் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நல்ல ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு கோவிட் பேஷண்ட்டுக்குமே பேஷண்ட்ஸ் எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னா நல்ல ஃபுட் சாப்பிட்டானாலே போதும். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிறாங்களோ, பெர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.5 4 லிட்டர்ஸ் வரையும் தண்ணி குடிக்கும். ரெகுலரா நம்ம பெர் டேக்கு வந்து 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிப்போம். ஸோ அதோட எக்ஸ்ட்ராவா ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா ஹைட்ரேட் பண்ணுவோம் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் ரெகுலர் ஃபுட்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்து ரெகுலரா எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட் ஷுட் பி அட் 8 o'clock 8 AM எடுக்கணும். 8 AM வந்து சொல்லுங்க செந்தூர். ஹாட் வாட்டர் குடிக்கிறது பெஸ்டா, கூல் வாட்டர் குடிக்கிறது பெஸ்டா இந்த கொரோனா பொறுத்த? ஸோ இந்த டிஸ்கஷன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஹாட் வாட்டர் குடிக்கிறது பெஸ்டா கோல்ட் வாட்டர் குடிக்கிறது பெஸ்டா அப்படின்னுட்டு. ஜென்ரலா என்ன ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல என்ன ஒரு ஃபீவரோ இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது வந்து இட் இஸ் வெரி சேஃப். எதனால சொல்றேன் அப்படின்னா, செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ தண்ணியில வரதோ இல்ல அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹாட் வாட்டர் எடுக்கிறது வந்து இட் இஸ் வெரி சேஃப். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்னிங் டயட் எந்த மாதிரி எடுக்கும் அப்படின்னா, என்ன டயட் வேணா எடுக்கலாம். ரெகுலர் சாஃப்ட் டயட்ஸ், இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி என்ன வேணா எடுக்கலாம். அது எடுத்துட்ட பிறகு மார்னிங்ல வந்து இளநீர் குடிக்கிறது இட் இஸ் சேஃப். கொஞ்சம் இளநீர் எடுத்துக்கிறது வந்து நல்லது. பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க.
பாடி பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஓகே, ஸோ ஷிரு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் everyone is பண்ணணும். going crazy about கலசப குடிநீர். does that work actually? ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் நான் ரிப்ளை பண்றேன். தமிழ் த கிங் மேக்கர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பாடி டெம்பரேச்சர் நார்மல் இஸ் 98.6ல இருந்து 98.4ல இருந்து 98.6 வரையும் இருக்கிற ஃபாரன்ஹீட் தான் வந்து நார்மல் டெம்பரேச்சர். பட் டில் 99 வரையும் இட் இஸ் கன்சிடரபிள் தான். ஸோ ஒன்ஸ் 99 மேல இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம லோ கிரேட் ஃபீவர் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ 101 மேல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஹை கிரேட் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு லோ கிரேட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆனாலே வந்து இட் இஸ் அன் அலார்மிங் த்ரெட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி சேஃப் பை அவர் சைடு. நெக்ஸ்ட் ஷ்ரூ கேட்டிருந்தீங்க, ஒரே நிமிஷம்டா, என்ன கேட்டிருந்தீங்கன்னா கலசப குடிநீர் ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரூவன் ஸ்டடி இருக்கு. ஏன்னா பிகாஸ் இப்போ போயிட்டு இருக்கிற அந்த கோவிட் அந்த இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் செட்டப்ஸ்லயும் சரி எல்லா பிரைவேட் செட்டப்ஸ்லயும் சரி கலசப குடிநீர் ஹேஸ் பிகம் அ ரெகுலர் திங். ஒரு ரெகுலரா மார்னிங்க்கு பேஷண்ட்ஸ்க்கு இப்போ எப்படி நம்ம ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்குறோமோ அந்த மாதிரி கலசப குடிநீர் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரெகுலரா கொடுக்குறோம், ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 1 minute, ஐ எம் நாட் கெட்டிங், ஒரே நிமிஷம். இட்ஸ் ட்ரூ கேட்டிருந்தீங்க. அதுக்கு அடுத்து சுடர் 143, சார் ஐ ஹேவ் கொரோனா சிம்டம்ஸ், வாட் கேன் ஐ டூ நவ்? ஓகே சுடர், நீங்க என்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ, லைக் நீங்க கொரோனா சிம்டம்ஸ்ன்றது எதை சொல்றீங்கன்றது தெரியல, என்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்லுங்க, ஐ லெட் யூ நோ. நெக்ஸ்ட் சுஜேஷ் எஸ்எம். ஒரு நிமிஷம். அவருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து, அதாவது ஃபீவர், கோல்டு அந்த எது இருக்குன்னு சொல்லிட்டு கேளு. அந்த மாதிரி எதுவும் இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவர் அதுதான் நான் கேட்டிருந்தேன். சுடர் உங்களோட சிம்டம்ஸ் வந்து என்னன்னு சொல்லுங்க, ஐ லெட் யூ நோ. என்ன நீங்க லைக் என்ன சொல்றது, நீங்க டெஸ்டிங் எடுக்கணுமா இல்ல உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. அதையும் தாண்டி சுர்ஜித் எஸ்எம்எஸ், ஒரே நிமிஷம். சுடர் அப்படி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. சென்னையா இருந்தா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம். ஓகே, அண்ணா இஸ் ஹோமியோபதிக் மெடிசின் அர்சனிக் ஆல்பம் 30 gives nice result or not? சி சுர்ஜித், நீங்க கேட்டிருக்கீங்க அர்சனிக் வந்து அவ்வளோ இதுவா கொடுக்குமா அப்படின்னுட்டு. பட் ஆஸ் ஃபார் மீ, நான் கோவிட் பத்தி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ப்ரூவன் ஸ்டடி, நான் இதுவரையும் எடுத்துக்கிட்ட ப்ரூவன் ஸ்டடி என்னன்னா, குட் இம்யூனிட்டி ப்ரொவைடிங் ஃபுட்ஸ் ஆர் மோர் பெட்டர் தென் எனி திங். ஸோ அது மெடிசன்ஸா இருக்கட்டும் இல்லை நம்ம என்னதான் மெடிசன்ஸ் கொடுத்தாலுமே நல்ல ஒரு இம்யூனிட்டி ஃபுட் எடுத்தாலே இட் இஸ் மோர் தென் என்ன. இம்யூனிட்டி ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைவ் அதுக்காக நாங்க ட்ரை பண்றோம். என்னென்ன இம்யூனிட்டி ஃபுட்ஸ் எடுக்கணும், எப்பப்போ எடுக்கணும், என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெகுலர் ஃபுட்ஸ்ல அப்படின்றது வில் இன்ஃபார்ம் யூ. ஓகே சுடர், ஹி இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியில இருக்கிறாரு. ஸோ சுதர்சன் நினைக்கிறேன். சுதர்சன், எந்த மாதிரி வந்துட்டு சிம்டம்ஸ் உனக்கு தெரியுது? ஃபீவர் இருக்குதா இல்ல கோல்டு எதுவும் இருக்குதா? அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருக்குதா இல்ல பாடி பெயின், பேக் பெயின் எதுவும் இருக்குதா? அதான் சொல்லு அவர்கிட்ட. ஹாய் ஐஷு, ஐஷு ஹவ் ஜாயின்ட் லைவ். ஸ்ரீஜித், இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க தமிழ். ஓகே 1 minute செந்தூர், நான் வரேன் திரும்பிடுறேன். 14 days ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா ப்ரோ, நியர் பை மை ஹோம்? அது நான் ஏதாச்சும் கொரோனா சிம்டம்ஸ் வருமா? ஐ மீன் வீட்ல இருக்காங்களா தமிழ்? அவங்க வீட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல எப்படி? ஓகே செந்தூர் நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த ஹைட்ராக்சி குளோரோஃபில் டேப்லெட் இருக்கு பாத்தீங்களா? ஹைட்ராக்சி குளோரோஃபில் அந்த டேப்லெட் வந்து ஓரளவுக்கு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா? சி ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்றது இனிஷியலா they were treating it for மலேரியா, சரிங்களா? ஸோ மலேரியாக்காக முன்ன ஒரு ட்ரீட்மெண்ட்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரக் அது. பட் ரீசெண்டா யூஎஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரக் வந்து இட் இஸ் எஃபெக்டிவ் நியூமோனியா வந்து. ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கோவிட் இஷ்யூனால ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறது லங்ஸ் தான். ஸோ லங்ஸ்ல வந்து நியூமோனியான்ற ஃபீச்சர் தான் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக போகுது. ஸோ அதை வந்து கியூர் பண்ணுன்றது தான் ஹைட்ராக்சி குளோரோக்வின் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்து வி ஆர் ஸ்டாப்பிங் இட். ஏன்னா நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் இருக்கு. கார்டியா கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய லேட்டரா உருவாகிறதுனால ஹைட்ராக்சி குளோரோக்வின் அவ்வளவா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்றது கிடையாது.
ஓகே. ஸோ சுடர் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ எம் ஒர்க்கிங் இன் கொரோனா கண்டெய்ன்டு ஜோன் அஸ் அ போலீஸ் வாலண்டியர். ஐ ஹவ் ஃபீவர் அண்ட் சோர் த்ரோட். ஆல்ரெடி ஐ வாஸ் குவாரண்டைன்ட் ஃப்ரம் 14 days. ஓகே. சுதர்ஷன், நீங்க இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். ஏன்னா நிறைய பேர் வந்து வாலண்டியரா வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ் எதுவுமே பண்றது கிடையாது. பட் நீங்க வந்து இது ஒரு அவர் 12th சொல்லுங்க சொல்லுங்க. 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு சோசியல்ல கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஓ ஓகே ஓகே ஓகே. கங்க்ராட்ஸ் சுதர்ஷன். அதுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த கோவிட்னால நிறைய பேர் வெளியே இறங்காம இருக்காங்க. அந்த இதுல வந்து நீங்க வெளியே வந்து இவ்வளவு இது பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சிம்டமேட்டிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க அதை பத்தி என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் லைவ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதோட உங்களுக்கு நான் என்னோட பிரைவேட் சாட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ சோர் த்ரோட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க ரெகுலரா ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்கலாம். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்ட் இருக்கு இல்லையா, ஸோ சால்ட் போட்டு காகுல் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதுனா இருந்தா இட் வில் கெட் கியூர்ட். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு கண்டினியூஸா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. ஐ கிவ் யூ என்ன மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்ரீஜித், இப்போ இந்த குளோராக்ஸ் இது டேப்லெட் எடுக்கும் பொழுது ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணக்கூடாது, பண்ணுனா உடனே வந்து அட்டாக் பண்ணும் ரொம்ப, ட்ரிங்க்ஸோட ஆல்கஹாலோட வந்து கலக்கும் பொழுது. ஸோ அது வந்து எப்படி ஸ்ரீஜித், அதை வந்துட்டு சொல்லிடுங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யூத்ஸ்லாம் இருப்பாங்க சம்போசன். பட் நம்ம கான்டாக்ட் அப்படி யாரும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக கொடுத்துருவோம். ஆக்சுவலி நான் எல்லார்கிட்டயும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். கண்டிப்பா ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்மோக் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க தே ஆர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் திஸ்ன்றது என்ன விஷயத்துல சொல்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, இது எடுக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் சொல்ல வரல. ஒன்ஸ் அவங்க பார்ஷியலாவோ இல்ல டைரக்ட் கான்டாக்டோ இல்ல இன்டைரக்ட் கான்டாக்ட்ல இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்மோக்கிங் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா லங்ஸ் வந்து ரொம்ப பேடா இருக்கும். க்ரானிக் ஸ்மோக்கருக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே லங்ஸ் பேடா இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நிமோனியா காஸ் பண்ணிச்சுன்னா அவங்களோட மார்டாலிட்டி ரேட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ நான் பர்சனலா என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளீஸ் டு நாட் கெட் இன் டு தீஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஸ்ரீஜித், அதுக்கு முன்னாடி ஹரிஷ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஹரிஷ் வந்து எதுவும் கொஸ்டின் கேட்கணுமா கேட்க சொல்லுங்க. ட்ரஸ்டோட கோ சேர்மன் வந்து இருக்கிறாரு. அவர் எதுவும் கொஸ்டின் கேட்கணும் கேட்கட்டும். வேற யாரு? ஹோம் ட்ரீட்மெண்ட் சார், அது ஒரே நிமிஷம். அது எதுவும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஹோம் ட்ரீட்மெண்ட் சார், அது நல்லா கொரோனா எஃபெக்ட் ஆகுமா? ஓகே. ஸோ தமிழ், நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து உண்மையிலே நல்ல கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அந்த ஒரு பயம் இருக்கு. கோவிட் வந்தா வீட்டில் வச்சு பார்த்தோன்னா பேஷண்ட் வந்து எஃபெக்ட் ஆகுமா, ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரிக்ட் ஐசோலேஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க தனிமைப்படுத்தணும், ஒரு ரூம்ல தனியா இருக்கணும், அவங்களோட யாருமே கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்க ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க துணி வாஷ் பண்றதா இருந்தாலும், ஸோ எல்லாமே இப்போ இண்டிவிஜுவலா துணி வாஷ் பண்றதோ இல்ல பிளேட்ஸ் வாஷ் பண்றதோ எல்லாமே அவங்க தான் பண்ணணும். பிளஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க தான் பார்க்கணும். ஓகே ஸ்ரீஜிதா, இப்போ மேக்ஸிமம் இப்போ ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேஷண்ட் வந்து அதிகமாக இறந்துருக்குறாங்க? ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ணுறவங்களா இல்லை எப்படி? அந்த மாதிரி அதிகமாக வந்து இறப்பு விகிதமான பேஷண்ட்னா எப்படி, எந்த ஏஜ் டு எந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா யார்? ஓகே. ஸோ நியூஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நிறைய பேருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் நிறைய எஃபெக்ட் ஆகுறாங்க, இல்ல டூ யங் பீப்புள் தான் எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியுது. ஆனா ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நியூஸ்ல சொன்ன விஷயப்படி பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் 14ல இருந்து 60 இருக்கவங்க தான் நிறைய எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த மிடில் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற போது கோவிட் வந்து கண்டிப்பா இட் இஸ் அன் அலார்மிங் த்ரெட். அப்போ இப்போ புதுசா அப்படி இப்போ அனௌன்ஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, கேட்கல செந்தூர் நீங்க பேசுறது. இப்போ புதுசா இப்படி அனௌன்ஸ் பண்ணதுன்னு சொல்லும்போது, இப்போ இந்த A13 வைரஸ்ன்னு புதுசா சொல்லியிருக்கிறாங்களே, கொரோனாவோட சேர்ந்தது. ஸோ அந்த வைரஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாமா? அதுவா இருக்குமா? புரியல செந்தூர், திரும்பி எனக்கு சொல்ல முடியுங்களா?
அதாவது இப்போ COVID-19, அதாவது வாய்ஸ் எனக்கு ஸ்லோவா கேக்குது உங்களுக்கு. கொரோனா வைரஸை பொறுத்து இப்போ கேக்குதா? ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. அதாவது இப்போ கொரோனா வைரஸ் பொறுத்தளவு மேக்ஸிமம் வந்து 14 ஏஜுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பரவுது, அது 45 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பரவுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ வந்துட்டு இப்படி அதாவது 14 to 16 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இதாகுதுன்னு சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த A13 அப்படின்னு சொல்லிட்டு புதிய வைரஸ் வந்து பரவி இருக்கு, கொரோனாவோடய சேர்ந்தது. ஸோ அந்த இதுவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமா? அதுதானா இப்படி இல்லை கொரோனா வைரஸ் தான் அப்படி பரவுதான்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, ஸோ இதோட இந்த ஆர்டிகிள் வந்து இதுல ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல என்னன்னா அதோட ஒரு அப்டேட்டட் ஃபார்ம் இல்ல அதோட ஒரு மியூட்டன்ட் ஃபார்ம் தான் இந்த ஒரு வைரஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வைரஸோட தாக்கம் வந்து இப்போ எவ்வளவு இருக்கோ அதோட 3 மடங்கு அதிகமா இருக்கும். பிளஸ் அதோட இன்ஃபெக்ஷன் ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும், மார்டாலிட்டி ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றதுதான் சொல்றாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்மளோட டெத் ரேட்ஸ் எல்லாமே கன்சிடரபிளா மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஓகே. 0.89% அந்த மாதிரி தான் இருக்கு. பட் போக போக இந்த ஒரு அப்டேட்டட் ஃபார்மோ இல்லை இந்த ஒரு மியூட்டன் ஜீன் வர வர கண்டிப்பா மார்டாலிட்டி ரேட் அதிகமா இருக்கும். நம்மளும் காஷியஸா இருக்கும். கொரோனாக்கு மெடிசின்ஸ் இல்லையான்னு கேட்டிருக்கிறேன். ஓகே 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 ஸோ தமிழ் கேட்டிருக்கீங்க, கொரோனாக்கு மெடிசன்ஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உணவே மருந்து, அதுதான் என்னோட ஆன்சர்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்மள அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ்ன்றது கிடையாது, இதுவரையும் கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிச்ச வேக்சின்ஸுமே இட் இஸ் ஆன் ட்ரையல் தான். ஸோ அது எப்படியோ வர டிசம்பர் அந்த மாதிரி ஆயிடும். பட் ஸ்டில் என்னோட பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னா உணவே மருந்து. அதான் மெடிசின்ஸ் அந்த ரிசர்ச் போயிட்டு வரக்கு ஒரு 5 months 6 months டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் அதான் கவர்மெண்ட் சூப்பராக சொல்லியிருந்தாங்கல்ல, கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, சோ வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொரோனாவோட. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சேஃபா ஒரு ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றோமோ வி ஆர் சேஃப் ஸ்டில். இது வரையும் இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டப்பட போறது நம்ம தான். கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்க. புரியல. கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா ஆமா ஓகே, கவர்மெண்ட் கண்டிப்பா எல்லாமே தான் பண்றாங்க. அதுக்கு முடிவு இருக்குதா? இல்ல முடிவு இருக்குதா அந்த கொஸ்டினுக்கு? கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மா நிக்குது அப்படி. அதுதான் ஆக்சுவலா அவங்க எல்லாமே பண்றாங்கன்னு நீங்க கேக்குறீங்களா இல்ல பண்றாங்களான்னு क्वेश्चन கேக்குறீங்களா? அவர் கொஸ்டினே இன்னும் முடிக்கல. क्वेश्चन கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து பாதியிலே நிக்குது. தமிழ் நீங்க உங்க क्वेश्चनக்காக வெயிட் பண்றோம். ஏன்னா உங்க क्वेश्चन சரியா கம்ப்ளீட்டா முடிக்கல, எங்களுக்கும் we can't get, அது புரியாம இருக்கு. தமிழ் நைட் ஆனா பயங்கரமா கொசு வருது. கொசு வந்துன்னா அதோடயும் வாழ பழகிக்கோங்க. அத வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறோம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆமா, நீங்க வந்து அதோடயும் வாழ பழகிக்கோங்க. டெங்கு. ஆமா, அடுத்து வந்து ஒவ்வொன்னா டெங்கு, காலரா இந்த மாதிரி எல்லாமே லைனா வர ஆரம்பிச்சிடும். ஸோ வேற வழி இல்ல, நம்ம ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாதான் உண்டு. ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஜாமி சாண்ட்ரோ ஹாய். ஜாமி ஹாய்டா, சாரிடா நீ மெசேஜ் அனுப்பிச்சது பாக்கல. அதே மாதிரி லலித், அவங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே. லலித் ஹாய்டா, தேங்க்யூ சோ மச். நீ மெசேஜ் அனுப்பிச்சிருந்த, நான் சின்சியரா வேற பேசிட்டு இருந்தேன், அதனால ஓகே ஐ டிடன்ட் see. தேங்க்யூடா, தேங்க்யூ சோ மச். கீப் ராக்கிங் ஸ்ரீஜித். தேங்க்யூடா, கீப் சப்போர்ட்டிங். ஒரு கொரோனாக லாட்ஸ் ஏதோ பிம்பிள்க்கு கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம். ஒரு கொரோனாக்கு லாட்ஸ் ஆஃப் பீப்புள் டெத் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, கொரோனாக்கு ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கல. ஓகே தமிழ், நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே ஓகே தான். கவர்மெண்ட் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்றது சொல்லதோட உண்மையிலே சொல்ல போனா நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட்டுக்குமே வந்து இவ்வளவு டெத் இருக்கு, இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் தான். அது சாதாரண மக்கள் நம்மளா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் ஸ்டேட்டா இருக்கும், இல்ல எதுக்கா இருந்தாலுமே இட் இஸ் ஒரு ப்ரெஷர். ஸோ இது ஒரு ப்ரெஷரை தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்களா வந்து இதுக்கு மெடிசன்ஸ் வேண்டாம், மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சாலும் வச்சுட்டு சரி எல்லாருமே கொரோனாலேயே போட்டோம் அப்படின்றது யாருமே நினைக்க மாட்டாங்க. ரிசர்ச்சுக்கு போயிருக்கு, உள்ளம் ரிசர்ச் நடந்துகிட்டு, ரிசர்ச்சுக்கு போயிருக்கு, இட் இஸ் ஸ்டில் ஆன் ஸ்டடி தான். வேக்சின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் முடிஞ்சு செகண்ட் ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஹோப் எல்லாருக்குமே பை டிசம்பருக்குள்ள எல்லாருக்குமே வந்துரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ
ஸோ அது வரையும் அவங்க கேட்குற ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா சோஷியல் டிஸ்டன்சிங், செல்ஃப் ஹைஜீன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத கவர்மெண்ட் ஒரு ரெக்வெஸ்டா நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். வில் ஆல் வெயிட் ஃபார் தி பெஸ்ட். ஸோ எல்லாருமே வில் ப்ரே ஃபார் த பெஸ்ட். ஒருத்தவர் விஷ்ணு லக்கி லேட் அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, கொரோனா கேட்க சொன்னா ப்ரோ பிம்பிளுக்கு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கிறாரு. பிம்பிளுக்கு சொல்லு ஸ்ரீஜித். பிம்பிள் ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த இது வந்து கொரோனாக்காக பேசுறதுக்காக தான். பட் ஸ்டில் நீங்க லைவ்ல வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து கேட்டதுனால நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். பிம்பிள்ஸ் ஜென்ரலாவே வந்து ஆயிலி ஃபேஸஸ்க்கா இருக்கும். பிளஸ் வந்து ரக்கட், நம்ம ரெகுலரா ஃபேஸ் வாஷ் பண்ணாம இருந்தாலோ இல்ல இந்த மாதிரி இருந்தாதான் பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ மெயினா அதோட எப்படி அந்த பிம்பிள்ஸ் போக்க வைக்கிறது அப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா கையை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். ஆக்சுவலா நிறைய பேர் பிம்பிள் வந்தாலே என்ன பண்றீங்கன்னா, பிம்பிள் உடைக்கிறேன்ற பேர்ல உடைக்கிறீங்க. ஸோ அது உடைச்சாலுமே அது ப்ராப்பரா அது துடைக்கிறது கிடையாது. இப்போ நீங்க அந்த பிம்பிளை ஸ்குவீஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு ஹாட் வாட்டர் வச்சு நீட்டா ஸ்குவீஸ் பண்ணணும். பிளஸ் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா அதை சும்மாவே வந்து நீங்க போட்டு ரப் பண்றதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரெகுலர் ஃபேஸ் வாஷஸ் பிளஸ் எந்த ஒரு கிரீம்ஸுமே ஒரு அடிட்டிவ்ஸோ இல்ல என்ன சொல்றது மற்ற கிரீம்ஸுமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நார்மலா விடுங்க. நல்லா ரெகுலரா எவ்ரி ஒரு 3 ஹார்ஸ்க்கோ 4 ஹார்ஸ்க்கோ ஒன்ஸ் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. முடிஞ்சா நீம் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, விச் இஸ் வெரி குட் அண்ட் பெட்டர். ஓ அப்படிங்களா சார்? இன்னொன்னு பிம்பிள்ஸ் ஓகே சொல்ல ஹரீஷ், அப்படிங்களா சார்? ஆமா சார் அப்படிதான். ஓகேவா? உங்களோட தயவுல தான் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க அதை ஃபாலோ பண்ணிப்போம். அதாவது இந்த பிம்பிள்ஸுக்கு இன்னொன்று வந்து, அதாவது பாடியோட டெம்பரேச்சர் வந்து, அதாவது ஹீட் வந்து அதிகமா இருக்கிறதுனாலயும் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த ஹீட்டை வந்து செந்தூர் சிரிக்காது. என்ன பண்றது, செந்தூருக்கு சிரிக்கிறத தவிர வேற எதுவும் இல்ல. ஆமா, எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், நானும் சிரிக்கணும். ஓகே ஒரு நிமிஷம், ஹேர் ஃபால்க்கு ஏதாச்சும் நல்ல கருத்து சொல்லுங்க ஏட்டா. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்றேன். பிம்பிளுக்கு முடிச்சுக்கிறோமே. ஆமா, 1 by 1 வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அதான் பிம்பிளுக்கு வந்து பாடி ஹீட், நீங்க சொன்ன மாதிரி பாடி ஹீட்னாலதான் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, பட் அபார்ட் ஃப்ரம் சில பேர் ஒரு மூட நம்பிக்கையில என்ன சொல்றாங்க, அதாவது மூட நம்பிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா சைட் அடிக்கிறதுனால வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. ஓகே, சோ இருக்கிறதுலே ரொம்ப கோழையான விஷயம் அதுதான் நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா பேச்சு. அதுதான் இந்த நிறைய இந்த முன்னோர்கள் இதெல்லாமே வந்து. ஒரு நிமிஷம், கண்ட கிரீம் எதையாவது வந்து தேய்க்காம இருந்தாலே வந்து தங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். இப்ப ஸ்ரீஜித் நாங்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே தேய்க்க மாட்டோம். ஸோ எங்க ஃபேஸ்லாம் நல்லா பிரைட்டா தான் இருக்கு. எங்களுக்கு எந்த ஒரு விதமான பிம்பிள்ஸும் எதுவுமே கிடையாது. ஸ்ரீஜித் அதை ஓப்பனா சொல்லணும். சரி, லைவ்ல எல்லாரும் நம்மள உதைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த கொஸ்டினுக்கு போங்க. நீங்க ஒருத்தர் கேட்டிருந்தாருல, ஹவு டு யூ ஃபீல் ஹவு டு யூ ஃபீல் ஹேர் சொல்லுங்க. ஹேர் ஃபெயில். ஓகே ஓகே ஜாமி, நீ ஹேர் பத்தி கேட்டிருந்த இல்லையாடா? ஐ திங்க் இந்த லைவ்ல நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் அதுக்கு சொல்றேன். ஹேர் ஃபாலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் ஆயில்ஸ் பிளஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிறைய ஜெல்ஸ் யூஸ் பண்றாங்க ஹேருக்கு. பிளஸ் ஷாம்பூஸ்மே வந்து அடல்ட்ரேட்டட் ஷாம்பூஸ் நிறைய வருது. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணாலே போதும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஆயில் பாத். ஸோ வீக்லி இப்போ சாட்டர்டேஸோ இல்லை சண்டேஸோ நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்குமோ நல்லா நல்லெண்ணெய் வச்சு குளிச்சு பிளஸ் நம்ம ரெகுலரா நம்ம ஆயிலேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் ஃபால்க்கு இதை தவிர்த்து நீ பார்த்தனா நிறைய நம்ம எடுக்கிற ஃபுட்ஸ்லயுமே இருக்கு. நல்ல என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாமே எடுக்கணும், கெரட்டின் ஃபுட்ஸ் என்னென்னலாம் எடுக்கணும்ன்றது நான் உனக்கு சொல்றேன். கண்டிப்பா நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு வாட்ஸ்அப்ல, நான் கண்டிப்பா சொல்றேன். ஷார்ட்டா சொன்னோம்னா ரெண்டு சொல்லலாம். ஹேர்ல வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சா வந்துட்டு ஹேர் வந்து முடி வந்து உதிரதான் செய்யும். வளருதுன்னு சொல்றது வந்துட்டு அது மூட நம்பிக்கை தனம். அதாவது ஹேர்ல வந்துட்டு எண்ணெய் வந்து தேய்க்கிறதுனால பாடியோட ஹீட் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு சும்மா வந்து எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும்னு சொல்றது. அதெல்லாம் வந்துட்டு முடி ஒன்றும் வளராது. அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க ஹேர்ல வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சா போதும். மேக்ஸிமம் ஷாம்பூஸ் வந்து தவிர்த்துறது பெட்டர். அதாவது ஷாம்பு யூஸ் பண்றதுல சீயக்காய் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது அந்த பவுடர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். வேற வந்துட்டு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஹேரை பொறுத்தளவு. அவரு கரெக்டா சொல்லிட்டு மெயின்லி ஜெல்லோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம இருந்தாலே போதும். ஒரே நிமிஷம் செந்தூர், நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ஏதோ கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல் வைல் ட்ரீட்டிங் கோவிட் பேஷண்ட்ஸ்? உடர் ஓகே, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களா?
ஓகே. ஸோ உண்மையா சொல்ல போனா ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். அது பயம்லாம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சந்தோஷம்ன்றது வந்து கோவிட் பேஷண்ட்ஸ் வந்ததுனால சந்தோஷம் இல்ல. நம்மளால இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு பங்கு சேர்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து சந்தோஷமா தான் இருக்கு. பிளஸ் பெருமையாவும் இருக்கு. இவ்வளவு பேஷண்ட்ஸை வந்து நம்மளால ட்ரீட் பண்ண முடியுது. அதுக்கு வந்து காட் வந்து நம்மள பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஹரிஷ் நீங்க கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்க விசாரில வந்து போரிங்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ராங்கு. நீங்க கொஸ்டினே கேட்கல, சும்மா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டிருக்கிறாரு. தமிழ், உனக்கு நான் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்குது, நான் சென்ட் பண்ணி விடுறேன் உனக்கு. வேற யார் எது கேட்டிருக்காங்களா? ஸ்ரீஜித், ஐ திங்க் ஹரிஷ் தான் மாத்தி மாத்தி கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ராமர் 749. ஓகே, நன்றி சொல்லி இவன் மட்டும் கிரீம் யூஸ் பண்ண மாட்டாரு, சாவடி சரி. ஹரிஷ் வேணா, இது யூடியூப்ல சரி விடு, நம்ம எல்லாமே வந்து அதான் நம்ம எல்லாமே வந்து நேச்சுரல் கைஸ், சரியா? பாரு, ரியலி சொல்ல போனா நான் இதுவரையும் எந்த கிரீமுமே யூஸ் பண்ணதே கிடையாது. ஸ்டில் நவ் டு பி வெரி ஃப்ராங்க், நான் எந்த கிரீமுமே யூஸ் பண்ண முடியாது. ஜாமி, நீ பாத்துட்டு இருக்கேன்னு தெரியும், உனக்கே தெரியும் என்னை பத்தி. நான் நிறைய கிரீம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்சா பவுடர்ஸ், அதுவுமே இப்ப பவுடர்ஸ் நான் நிறைய அவாய்ட் பண்றேன், அதுவும் நான் போடுறது கிடையாது. ஓகே, வேற क्वेश्चंस ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப நேரம் போயிடுச்சு. NS200 ஹாய். திலீப் ஸ்டார் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஹாய். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் எல்லாரும் டவுட்ஸ் கேட்பாங்க. ஆமா, வேற ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்ததுன்னா கேளுங்க வேமா. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு முடிக்கலாம்னு இருக்கிறோம். Sudan 143 super bro, great attitude. Okay சுதர்ஷன், thank you so much. क्वेश्चंस எல்லாமே கேட்டதுக்கு. விஷ்ணு லக்கீரன், அப்போ ஃபேஸ்க்கு என்ன போடுவீங்க? சீடா, டு பி வெரி சீரியஸ், ஃபேஸ்க்கு நான் இதுவரையும் ஸ்பெசிஃபிக்கா நான் உண்மையிலே சொல்றேன், எதுவுமே போட்டது கிடையாது. அப்படியே வந்து முடிஞ்ச அளவு நான் நல்ல ஃபேஸை வந்து பிரைட்டா வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். பிளஸ் அதையும் தாண்டி நல்ல ரெகுலர் ஃபேஸ் வாஷ் அது மட்டும் இருந்தாலே போதும். அதை தவிர்த்து நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது வேற எதுவுமே தேவையில்லை, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க போதும். ஸ்ரீஜித் இப்போ சொல்லுங்க. நான் நம்ம ஃபீல்டுல படிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து சோப்பு போடுறத வந்து தவிர்க்கணும்னு சொல்றாங்க. கெமிக்கல் தான், நல்லா நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டாலே போதும்ன்றாங்க. சோப்பு போடுறத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அதையும் சொன்னீங்கன்னா சில பேருக்கு இதுல போய் சேரும். ஓகே, சோ சோப்பு போடுறது போடாது எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ, அதுல எந்த இதுவுமே இல்லை. சோ அப்படி பார்த்தோன்னா நம்ம எந்த ஒரு விஷயமே நம்ம இப்ப பயன்படுத்த முடியாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற நிலைமையில சொல்றேன், எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதையும் தாண்டி ஹெர்பல் சோப்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம என்ன சொல்றது, அன்அடல்ட்ரேட்டட் நார்மல் ஹெர்பல் சோப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நம்மளுக்கு பயம், ஏன்னா பிகாஸ் நம்ம புதுசா என்ன ட்ரை பண்ண அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல நிறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, என்ன சோப் யூஸ் பண்றோமோ அதை ரெகுலரா யூஸ் பண்ணாலே போதும். நோ சேஞ்ச் இன் ஆல்ட்ரேஷன்ஸ், மாத்தி சோப் யூஸ் பண்ண வேண்டாம். மாஸ்க் போறத பத்தி கேட்டிருக்கிற, மாஸ்க் எந்த வகை மாஸ்க் கூட யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து சஜஸ்டபிள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸோட இருக்கீங்க, நோன் கோவிட் பேஷண்ட்ஸோட இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா N95 மாஸ்க் வந்து இட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். பிளஸ் எந்த ஒரு இதுவுமே வந்து கண்டாமினேட் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ அதனால அது வந்து நல்லது. மற்றபடி ரெகுலரா நம்ம வெளியே போறதுக்கு நம்ம நார்மல் மாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ மாஸ்க், அது நம்ம யூஸ் பண்ணாலே போதும். சர்ஜிக்கல் மாஸ்க் அது யூஸ் பண்ணாலே போதும். அதாவது அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. இந்த துணியில இது பண்றது சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து ரேட் ஏன்னா பிகாஸ் நிறைய பேரு என்னன்னா அந்த துணி மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்றீங்க, அது ஒரு தடவை ப்ளோ பண்ணி பாருங்க. நீங்க ப்ளோ பண்ற ஏர் உங்களுக்கு தெரியுது, ஐ மீன் லைக் வெளியே வருது அப்படின்னு தெரியுதுன்னா அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் டோட்டலி அன்ஃபிட். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே போற மாதிரி இருந்தா நல்லா டைட் ஃபிட்டட் மாஸ்க் போடுங்க. N95 யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப பெஸ்ட். ஓகே, சோ நிறைய பேர் ஏதோ கேட்டிருக்காங்க, ஒரே நிமிஷம். சாரி, நிறைய மெசேஜ்லாம் இட் ஹஸ் வென்ட். வசந்த் அபிஷியல் ஹாய். தமிழ் கிங் மேக்கர் மாஸ்க் யூஸ் பண்றோம்ல, ஆமா. தமிழ் கிங் மேக்கர் ஹவு மெனி டேஸ் வில் யூஸ்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, தமிழ் எவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
N95 மாஸ்க் வந்து யூ கேன் யூஸ் இட் அப் டு 4 to 5 days யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 மாஸ்க் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ மாஸ்க்ல நீங்க நம்பர் போட்டுக்கலாம், 1 and 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்க இன்னைக்கு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்லயும் வைக்கக்கூடாது. க்ளோஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னா எதனா ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வைக்கிறதோ இல்ல எதனா ஒரு கவர்க்குள்ள போட்டு இது பண்ணி வைக்கிறதோ இருக்கக்கூடாது. ஓப்பன் ஸ்பேஸ், யாருமே போகாத இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க வைக்கலாம். ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் அதுல வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருந்தாலுமே அதோட மேக்ஸிமம் அதோட என்ன சொல்றது ஆக்டிவ்னஸ் வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆக்டிவா அது இருக்காது அதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் பண்ணி மாஸ்க் யூஸ் பண்றது இட் இஸ் பெட்டர். ஓகே, கடந்த ஒரு 45 மினிட்ஸாக வந்து நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது மருத்துவம் மற்றும் அந்த கொரோனா வைரஸை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு அந்த சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, நம்மளை எப்படி தற்காத்து கொள்றதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜித் அவர்கள் வந்து நம்மளுக்கு இவ்வளோ நேரம் வந்து பேசியிருக்கிறார் டைம் எடுத்து. இவரை வந்து பிடிக்கவே முடியல இப்போதைக்கு. நானும் ஒரு 1 வீக்காக வந்துட்டு இப்போ எல்லா நேயர்களுக்கு இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் வேற போடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். பட் ட்ரீட்மெண்ட் இப்போ டியூட்டி வந்து சேஞ்ச் ஆனதுனால அவருக்கு வந்து இப்போ 2 நாள் லீவுனால வந்துட்டு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. இவர் ஃப்ரம் விச் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து மதுரை, அவர் வந்து சென்னை. எந்த ஒரு கொஸ்டின்ஸ் வேற வேற பிளேஸ். ஆமா, இப்போ வந்து ஆனா 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பனா சொல்லியாச்சு. 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். டிலீப் ஸ்டார்க், கிவ் யுவர் நம்பர் ப்ரோ. ஏய் டெக்ஸ்ட் பண்ணுடா எனக்கு, ஐ வில் கிவ் யுவர் நம்பர். என்னோட ஜூனியர் தான் திலீப். ஓ, அதாவது நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்டு தான். பில்ட்ராத் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ட்ரைனிங் இருக்கும்போது ஸ்ரீஜித் நல்ல பழக்கம். இது போக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருந்ததுனாலுமே எங்கிட்ட அப்படி கேட்க முடியாது. உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுனாலுமே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். எங்களோட நம்பரை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு நான் தரோம். நீங்கள் எந்த இதனால வந்துட்டு ப்ரைவேட்டாக எதனாலும் கேட்டுக்கலாம். அவரோட நம்பர் உங்களுக்கு தருவார் கண்டிப்பாக. என்னுடைய நம்பர் நான் கண்டிப்பாக தருவேன். நன்றி. ஓகே ஜாமி சாண்ட்ரோ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஆக்சுவலி ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். கிவ் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். இதே மாதிரியே வந்து எல்லாருமே சேஃபா இருந்து ஒரு செல்ஃப் ஹைஜீன், ஒரு நல்ல ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி கூடிய சீக்கிரம் வெளியே வரணுன்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிம்பிள்ஸ் போகிறதுக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு. சிவா. ஓகே, ஸோ இதை தவிர்த்து மற்ற என்ன டவுட்ஸ் இருந்தா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் எதுவாக இருந்தாலும் ஐ வில் கிளியர் ஆல் யூர் டவுட்ஸ். இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் என்னோடதுல. அதில் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணிப்பேன், என்னோடது மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரைவேட்டாக சாட் பண்ணி நீங்கள் என்னன்னாலும் கேட்கலாம், டவுட்ஸ் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. ஸோ அவரும் ஆன்சர் பண்ணுவார், நானும் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு தெரியாத இருந்தேன்னு அவர் சொல்லுவார், அவர் தெரியாத இருந்தா அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ.